போறோம்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த எல்லா வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ மேல இருக்கு. பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அடுத்து எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 to 15 क्वेश्चंस குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 15 क्वेश्चंस வந்து கம்பல்சரி வரும் எக்கனாமிக்ஸ் பொறுத்தல. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது சில ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாலிட்டிக் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ரெண்டாவது எக்கனாமிக்ஸ், மூணாவது ஐஎன்சி, நாலாவது பாத்தீங்கன்னா யூனிட் 8 கொடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ஏரியா வந்து செலக்டிவா ஹிஸ்டரியில ஒரு சில ஏரியா, இப்படி செலக்டிவா ஒரு சில ஏரியா பார்த்தோம்னா ஈஸியா ஸ்டிக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து மூணாவது வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி மக்கள் தொகை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பிளானிங் கமிஷன் போட்டிருப்போம், 5 ஆண்டு திட்டங்கள் வரக்கூடியது. ஓகேங்களா? திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, 5 ஆண்டு திட்டங்கள், நிதி ஆயோக், இந்த 4 ஏரியாவில இருந்து ரிப்பீட்டா எல்லா எக்ஸாம்லயுமே 1 or 2 क्वेश्चंस ரிப்பீட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள் சொல்றாங்க. இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான் எல்லாமே. வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஓகேங்களா? அந்த பிளானிங் கமிஷன் பேஸ் பண்ணி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது, எப்பெல்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லி ஸ்கீம்ஸ் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா படிக்கணுங்க. ஓகேங்களா? அந்த 3 விதமான ஸ்டைல்ஸ் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்தாலும் எளிமையா எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1975ல இருந்து 2010 வரைக்கும் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து தனியா படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ 2014க்கு அப்புறம் வரக்கூடிய கரண்ட் பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் படிங்க. ஓகேங்களா? ஒண்ணு கரண்ட் பேஸ் பண்ணி வரும்போது அந்த ஏரியா 2014 இப்போ வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இல்லன்னா அடுத்து எங்க செக் வைப்பானா இந்த 1975ல இருந்து 2010 வரைக்கும் வரக்கூடிய எக்ஸாம்ல கம்பல்சரி வரும். நீங்க டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பேப்பர் எடுத்து பாருங்க, ஓல்ட் क्वेश्चन பேப்பர் ரிப்பீட்டா அதிகமா வரக்கூடிய क्वेश्चंस பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியா வச்சு போட்டுருக்கோம். இதுக்கு நான் வந்து 2 ஷார்ட்கட் போட்டுருக்கோம். ஓகேங்களா? அது 2 ஷார்ட்கட்ல 1975ல இருந்து 2010 வரைக்கும் வரக்கூடிய எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸ்கள் பழைய क्वेश्चन பேப்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த क्वेश्चन ரிப்பீட்டா வந்துட்டு இருக்குங்கற வச்சு தான் நம்ம இந்த போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஷார்ட்கட் பொறுத்த அளவுக்கு என்ன போட்டுருக்குன்னா ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லா போட்டிகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பசங்க ரவுடித்தனம் பண்றீங்க, போன்ல போட்டோ எடுத்துட்டு சும்மா எடுத்துட்டு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா போன் காலேஜ்ல போன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதி இருக்கு. அதே மீறி உங்க போட்டோலாம் எடுக்கிறாங்க, வீடியோஸ்ல எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பிரின்சிபல் பார்த்துட்டாரு. ஓகேங்களா? பிரின்சிபல் பார்த்துட்டு போய் கூட்டி போய் அவனுக்கு கூட்டமா சேர்ந்து அவனை அடிச்சிடறாங்க. ஓகேங்களா? பில்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை பொண்ணு அடிச்சிடறாங்க. அந்த பையன் சீரியஸ் ஆயாரு கடைசியா. ஓகேங்களா? சீரியஸ் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி பாக்குற வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு வேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்கீம்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வருஷங்கள் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 3 விதமா படிக்கணும். ஸ்கீம்ஸ் பொறுத்தளவுக்கு படிக்கிற ஸ்டைல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்கீம்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம்ஸ் எப்ப தொடங்கினாங்க, அதோட நோக்கம். ஓகேங்களா? 3 பாயிண்ட் தான். ஸ்கீம்ஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு, இதோட நோக்கம் என்ன, அந்த 3 வச்சு படிச்சீங்கன்னா ஸ்கீம்ஸ் நீங்க ரொம்ப டெப்த்தான क्वेश्चंस வரது கிடையாது. ஓகேங்களா? பாத்துக்கங்க. பாருங்க, ஐஆர்டிபி போட்டோமா, ஐஆர் பாருங்க, ஐஆர்டிபி இது வந்து போட்டுருக்கோம். ஐஆர்டிபி ஓகேங்களா? அதான் இன்டர்நேஷனல் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் நடக்குது ஒரு காலேஜ்ல. ஓகேங்களா? ட்ரைசம் சாப்பிட்டு சேர்த்திங்க. இந்த ட்ரைசம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம்லா ஒருத்தி ஏத்துறான். அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது, பையன் சிம்லா ஏத்துறோம். ஓகேங்களா? அதை சிம் போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அதை பார்த்துட்டாரு. அதை பாத்தீங்கன்னா என்ஆர்பி போட்டோம். பின்னால் திருப்பி போட்டு பாருங்க, பிஇஆர் நம்ம வச்சீங்க, அது பிரின்சிபல் வச்சு நடத்துறோம். ஓகேங்களா? விஷயம் நடக்குது, டான்ஸ் நடந்துட்டு இருக்கு, சிம்பிளா பையன் ஏத்துறா, பிரின்சிபல் பார்த்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு அடி விழுந்துருது. ஓகேங்களா? அடி விழுந்து ரொம்ப சீரியஸா போயிடுறான். அவனுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. அதான் அவருக்கு டவுரா மாத்திரை போட்டேன் பாருங்க, DOWRCA டவுரா மாத்திரை. 2 மாத்திரை கொடுக்குற மாதிரி வச்சீங்கன்னா 2 மாத்திரை, அதான் 82. இது பாருங்க அப்படி கண்டினியூ வரும் 78. இந்த ஃபங்க்ஷன் எப்ப நடக்குதுன்னா 7 to 8 மணிக்கு நடக்குது. ஓகேங்களா? ஈவினிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது 7 to 8 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி சீக்கிரம் எடுத்துலாம் 7 to 8 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அந்த டான்ஸ். ஓகேங்களா? கண்டினியூவா அடுத்தது 79, அடுத்து 80 பிடிச்சிங்க அடுத்து. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நடக்குது 7 to 8 ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டவுரா மாத்திரை கொடுத்துறாங்க. கொடுத்துட்டாங்க டவுரா மாத்திரை. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த வலி தாங்க முடியல. அடிச்சு அடியில் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை கொடுத்து அவனை எந்திரிக்க முடியல. ஓகேங்களா? மீண்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரைட் லெக் வலிக்குன்னு சொல்றான். ஓகேங்களா? அதான் இங்க வருது, ரைட் லெக் LEG ரைட் லெக் வலிக்குன்னு சொல்றான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வருஷமே எல்லாமே அடுத்த கண்டினியூஸ் தான். லெக் வலிக்குன்னு சொல்றானா, அந்த வலி தாங்க முடியாம ஐயோ 5 டைம் கத்துறான்னு வச்சோம். அதுதான் IAY 5 டைம், அதான் 85. ஐயோ 5 டைம் கத்துறான். ஓகேங்களா?
அப்புறம் என்ன பண்றாங்க, பிரின்சிபல் கூப்பிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். அதான் இது. ஓகேங்களா. JRY ஹாஸ்பிட்டல் போறாங்க பிளான் பண்றாங்க. JRY. ஓகேங்களா. அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க டாக்டர் 8 to 9 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க டாக்டர் பார்க்கலாம், 9 மணிக்கு மேல டாக்டர் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 89 முடிச்சுங்களா. நமக்கு என்னன்னா அந்த வருஷங்களும் வரணும். ஸ்கீம்ஸ் பொறுத்தளவுக்கு அப்படி வருஷம் தான் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ரிப்பீட்டா. ஓகேங்களா. ஸ்கீமோட நோக்கம் என்ன, 3 ஏரியா தான் கேட்பான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலா ஃபங்க்ஷன் நடக்குது 7 to 8, 8 to 9 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க ஃபங்க்ஷன்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால. ஓகேங்களா. இப்போ என்னாச்சு, 8 to 9 மணிக்கு வந்தீங்கன்னா JR ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். ஓகேங்களா. அத மிஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா அது என்ன பண்றாங்க, அதாவது 7 to 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க டாக்டர். ஓகேங்களா. அவர் என்ன சொல்றாரு, சரி பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி உங்களுக்காக ஒரு 9:30 வரைக்கும் நான் இருக்கிறேன், ஒரு 9 மணி வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது இங்க போட்டுருக்கோம் பாருங்க. அதான் PM YN போட்டிருக்கோம். PMங்கிறது சாயந்தரம். ஓகேங்களா. 9:30 புள்ளி வச்சிட்டீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேங்களா. உங்களுக்காக 9:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா EAS போட்டோமா. ஓகே, உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னா EAS வந்துடும். ஓகேங்களா. ரிஸ்க் எடுத்து ஒரு 9:30 வரைக்கும் இருக்கிற PM அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா. அதுக்கு 9:30 வரைக்கும் பாக்குறாங்க, இவங்க கூட்டிட்டு போனீங்க ஹாஸ்பிட்டல் போகல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா MSW போட்டிருப்போம், MWS போட்டிருப்போம், MS. இவங்க போறது பாத்தீங்கன்னா 9:30 9 மணிக்கு வர சொல்றாங்க, இவங்க வரது 9:60. அதாவது 9:60 வரும்போது பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிடும். ஓகேங்களா. 9:50 55 56 வரும்போது 10 மணி ஆயிடும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்றாங்க, சரி டாக்டர் இல்ல வேற ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி GH கூட்டிட்டு போயிடறாங்க. இந்த GKY போட்டோம் 1907. இது ஒரு ஸ்டார்ட். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப படனோட வீட்டில் போடுங்க. IRDP இன்டர்நேஷனல் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது 7 to 8 மணிக்கு. சிம்ல பையன் ஏத்துறான், பிரின்சிபல் பார்த்துட்டாரு, பார்த்தவங்க அடி வந்துருச்சு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போயிட்டா. மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வலி தாங்க முடியல. மாத்திரை கொடுத்ததுக்கு எச்சா வலி இருக்குது ரைட்லுக்கு. 5 டைம் ஐயோன்னு கத்துறான். பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு போறாங்க. போறதுக்கு மேல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. JR ஹாஸ்பிட்டல் 8 to 9 வரைக்கும் இருப்பான்னு சொல்றாங்க. சரி பிரின்சிபல் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்காக 9:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரின்சிபல் PMS. ஓகேங்களா. இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ESES போட்டு எடுத்துடலாம். அப்புறம் 9:30 வரைக்கும் இருப்புன்னு சொல்றாரு. இது 9:30க்கு போக முடியல, 9:06 ஆயிருது, அதாவது 10 மணி ஆயிருது. அதாவது MS மிஸ் ஆயிருது. பக்கத்துல இருக்கிற GK ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஒரே சாப்பிட்டுட்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ஸ்கீம்ஸ் மேல வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, 20 அம்சமான திட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1975 இந்த ICDS பாத்தீங்கன்னா 1975. இந்த எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல் புக்லயே 8வது புக்ல கொடுத்திருக்காங்க. ஓல்ட் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஈஸியா எடுத்து. ஓகேங்களா. பாருங்க, இந்த IRDPங்கிறது கொடுத்துருக்கோம் பாருங்க. IRDPங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. 1978. ஓகேங்களா. பிரைஸ் ஒன்று போட்டோமா, இங்க வாங்க. சிம் கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. அதாவது இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா. அடுத்தது NREP போட்டோமா, இங்க வாங்க. NREP தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். NREPங்கிறது நேஷனல் ரூரல் எம்பவர் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அது நேஷனல், அதாவது பாத்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டவுரான்னு சொல்லுமா, DOWRCA. ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா நீ கொடுத்துக்கலாம் பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஏரியாஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. அதாவது குழந்தைகள் மற்றும் பெண்களை வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுரா. அதான் அந்த ரெண்டு மாத்திரை போட்டோமா, அந்த 2 மாத்திரைக்கு இருக்கு 2 பேர் வச்சுன்னா குழந்தைகள் பெண்கள் வச்சுன்னா ஈஸி எடுத்துக்கலாம். இது டவுரா. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் லெக் படிக்கணும்னு சொல்றானா, ரைட் லெக் அதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரூரல் லேண்ட் எம்பவர் கேரண்டி, அதாவது கேரண்டி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இதுதான் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் சொல்றோமா, அதாவது பாத்தீங்கன்னா RLEZ. ஓகேங்களா. இது RLEZ ரைட் லெக்னு போட்டோம். 5 டைம் IIM கத்துனா. IAY இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா. இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு இலவசமாக வீடு கட்டி தரக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கீம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதை மிஸ் பண்ண வேணாம். அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் நடக்குது, கரண்ட் எங்க போய் முடிக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கனாலே அந்த வேர்டு வச்சு நீங்க எடுத்துடலாம். எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து 5 டைம் IIM கத்துறான்னு போட்டுமா. அடுத்து பாருங்க JRY. இது ரிப்பீட்டட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஜவஹர் இங்க பாருங்க, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா கிராமப்புற மக்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ்.
ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எப்போது கொண்டு வரப்பட்டது? இந்த 4 ஸ்கீம் கொடுத்துட்டு எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்தாங்க கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த பிஎம் போட்டோமா 8 மணிக்கு வந்தா ஜெய ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் 9:30 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. பிஎம் போட்டோம். பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த பிஎம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா பேரே பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. இஏஎஸ் இஏஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். இஏஎஸ்ங்கிறது கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? இஏஎஸ் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்களா? வேலைக்கு உணவு திட்டம் கூட சில இடத்துல சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டபிள்யூஎஸ் த மில்லியன் வேர்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. மில்லியன் கிணறுகள் திட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மில்லியன் வேர்ட் சிஸ்டம் எம்டபிள்யூஎஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1996. ஜிகேஒய் இது பார்த்தீங்கன்னா கங்கா கல்யாண் யோஜனா 1997. ஜிகே பேரே பாருங்க, கங்கா கல்யாண் யோஜனா, மில்லியன் வேர்ட் சிஸ்டம், பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா, இஎஸ் உணவுக்கான வேலை திட்டம், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா, ரூரல் லேண்ட் எம்பவர் கேரண்டி ப்ரோக்ராம். அந்த பேர் அந்த இங்கிலீஷ் பேர்லயே இருக்கு, நீங்க வச்சு ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். இது வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? 13 ஸ்கீம் ஒரே லைன் எடுத்துடலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கும் என்னன்னா ரொம்ப கஷ்டமான ஏரியா, புரியவே படிக்கும்போது புரியுதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப ரியல் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஏரியா எக்கனாமிக்ஸ் தான். அதை புரிஞ்சு செலக்டிவா ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பாருங்க, நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா இன்னொரு 15 ஸ்கீம்ஸ் வச்சிருக்கேன். அது ஒரு வீடியோ மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் டோட்டலா வந்துடும். இம்பார்ட்டன்ட் மட்டும். ஓகேங்களா? நிறைய ஸ்கீம்ஸ்கள் இருக்குது. இது தவிர ரிப்பீட்டா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல क्वेश्चंस எதா வருதுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டுருக்கோம். ஒரு 2 டைம் பாருங்க. ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னால இந்த ஸ்கீம்ஸ் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய அந்த வேர்டு மட்டும் வைங்க. அந்த வேர்டு வச்சு இங்கிலீஷ் வேர்டு எழுதுங்க. அப்புறம் வருஷங்கள் அப்படியே லிங்க் பண்ணுங்க. இந்த விஷயம் என்ன சொல்றான்னு படிச்சீங்கன்னா டோட்டலா முடிஞ்சிடும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கீம் தனியா பார்த்தோமா 1997 வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 99ல இருந்து 2010 வரைக்கும் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கூல் புக்ல 11th புக்ல இருக்கக்கூடியது பிளஸ் எக்ஸ்ட்ரா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல என்ன क्वेश्चंस கேட்டிருக்கான்னு பார்த்து நம்ம போட்டுருக்கோம். ஒரு சின்ன வேர்டு ஒரு ஸ்டோரி மாதிரி லிங்க் பண்ணி நம்ம போடலாம். ஓகேங்களா? இன்னொன்று தெரிஞ்சுங்க, இதை வந்து மக்கா பண்ணிட்டு இது இருக்க வேண்டாம். இந்த நம்ம ஷார்ட்கட் போறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கீ மட்டும் தான். இந்த விஷயம்னா இது வரும். ஓகேங்களா? சதக் யோஜனா 2010 வைக்க முடியுது. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் 2006 நம்ம பார்த்துருப்போம். ஐஆர்டிபி பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்களா? அந்த இந்த ஸ்கீம்ஸ் இந்த வருஷம் தான் அப்படிங்கிற ஒரு எடுக்கிறதுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய கொடுக்கறதுனால நம்ம படிக்கும் டெலிட் பண்ணி படிப்போம். என்னடா ஸ்கீம்ஸ் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2ஆம் ஷார்ட்கட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா பிரின்சிபல் தெரிய வருது. ரூல் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சு ஆஃபீஸ் சேர்த்தம்போது என்ன விஷயம் நடந்துன்னு சொல்லி போட்டோம். அடுத்து பாருங்க, இது சொர்ணக்கா எஸ்ஆர்ஜின்னு போட்டுருக்குன்னா ஷார்ட்கட். இது இந்த ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன், மேலோட்டமா சொல்லிடுறேன். சொர்ணக்கா அப்படின்னு ஓகேங்களா? ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா சாயந்தரம் டைம்ல கார் எடுத்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பார்த்துட்டு அப்படியே கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம்னு பிளான் பண்றாங்க. அந்த இதை வச்சிருக்கோம். ஓகேங்களா? 2 பேரை போற மாதிரி இந்த சொர்ணக்கா. ஓகேங்களா? சொர்ணக்கா பிஎம்ங்கிறது பாருங்க. பிஎம்ங்கிறது சாயந்தரம். அந்தி நேரம் சொல்றோமா? அந்தி நேரம். அந்தினா சாயந்தரம் வச்சுக்கோங்க. சாயந்தரத்துல கார் எடுத்துட்டு வந்துச்சுங்களா? பிஎம்னா சாயந்தரம், அந்தினா அந்தி இல்ல சாயந்தரம் கார் எடுத்துட்டு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சம்பூர்ணத்தை கூட்டிட்டு போற மாதிரி வச்சுக்கோங்க. லேடிஸ் கூட்டிட்டு போற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சொர்ணா சம்பூர்ணத்தை கூட்டிட்டு சாயந்தர டைம் சம்பூர்ணத்தை கூட்டிட்டு 2 ஆளை பார்க்க போறாங்க. ஒண்ணு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய நேருவையும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நிர்மலியும் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு அப்படியே வரவழியில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. அதை பாத்தீங்கன்னா காந்திராஜ். ஓகேங்களா? காந்திராஜ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டாருன்னு வச்சீங்கன்னா டோட்டலா எல்லா ஷார்ட்கட் வந்துடும். ஓகேங்களா? சொர்ணக்கா சாயந்தர நேரத்துல சாயந்தரம் பிஎம் கார் எடுத்துட்டு 2 பேர் அவரை பார்க்க போறாங்க. சம்பூர்ணத்தை கூட்டிட்டு போறாங்க. 2 பேர் போறாங்க. சம்பூர்ணத்தை கூட்டிட்டு நேரு நிர்மலம் பார்க்க போறாங்க. நேரு வந்து நகரத்துல இருக்காரு, நிர்மல் வந்து கிராமத்துல இருக்காரு. 2 சிட்டி பார்க்க போறாங்க. பார்த்துட்டு வரவழையில பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும்போது உடைய வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு காந்திராஜ். ஓகேங்களா? காந்திராஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்துட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் தானே வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு வச்சு எடுத்துலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபிஎஸ்சி எக்ஸாம் ரிப்பீட் வரக்கூடிய क्वेश्चंस இதுதான். எஸ்ஆர்ஜிஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பாருங்க, சொர்ண ஜெயந்தி கிராம சௌராஷ்டிர யோஜனா. ஓகேங்களா? சொர்ண ஜெயந்தி ரிப்பீட்டா வரக்கூடிய எக்ஸாம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோல அந்த இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ல என்ன பார்த்திருப்போம்னா
இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஐஆர்டிபி, ட்ரைசம், ஓகேங்களா, டவுரா, மில்லியன் கிணறுகள் திட்டம், சித்ரான்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது என்ன பண்றீங்கன்னா இது எப்படி ஞாபகம் தெரியுங்களா, இந்த ஸ்கீம் சரி 1 2 3 4 5 ஸ்கீமும் சேர்ந்து இந்த பேரா மாறும். சொர்ண ஜெயந்தி கிராம சௌகரிய யோஜனா மாறும். இந்த क्वेश्चंस கேட்டிருக்கான். ஓகேங்களா, 5 ஸ்கீம் சேர்ந்து 5 ஸ்கீம்ல எம்எஸ்டபிள்யூ பார்த்துட்டோம், ரவுரா மாத்திரம் பார்த்தோம், ரைசம் பார்த்துட்டோம், ஐஆர்டிபி பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா சித்ரா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஆட் பண்ண போறோம். சரி, இதுக்கு நம்ம தனியா ஷார்ட் வச்சிருக்கோம், இதை எடுத்துலாம். இது ஒரு தனியா இருக்கட்டும். இந்த ஸ்கீம்ஸ் ஒரு ஷார்ட் வச்சிருக்கேன். ஏன்னா எந்த ஸ்கீம்ல ஜாயிண்ட் ஆகி இந்த ஸ்கீம் வருதுன்னு தெரியிருக்காங்க. சித்ரா, ஓகேங்களா, சித்ரா இது டவுரா குழந்தை தான் வச்சோம். சித்ரா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய வந்து மிஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஓகேங்களா, மிஸ் பண்ணிட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தொலாகிட்டு இருக்கான், ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க குழந்தைக்கான மிஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா, அதனால வந்து கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுன்னா டோட்டல் எடுத்துலாம். சித்ரா, மிஸ், குழந்தை, ட்ரை, ஐஆர்டிபி நார்மல் வந்துடும். ஓகேங்களா, இந்த 4 ஸ்கீம் மட்டும் வச்சீங்கன்னா இது எடுத்துலாம். இந்த 5 ஸ்கீம் சேர்ந்து இந்த ஸ்கீமா மாறும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம் SRGY. அதான் பாத்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சௌரோஷ்கர் யோஜனா. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சாயந்தர டைம்ல அந்தி நேரம் சொன்னோமா, அந்தினா சாயந்தரம் PM போட்டோம். அந்த அந்திங்கிறது இங்க போட்டுருக்கோம் பாருங்க, அந்தியோதயா அண்ணா யோஜனா. ஓகேங்களா, அந்தியோதயா அண்ணா யோஜனாங்கிறது 2000 தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து சாயந்தர டைம் போட்டோமா, PMங்கிறது என்ன போட்டோம், PMGY. அதாவது பிரதான் மந்திரி கிராம யோஜனா கிராம குடிநீர் வழங்கும் திட்டம். ஓகேங்களா, அதாவது PMGY, பிரதான் மந்திரி கிராம யோஜனா குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா PMGY போட்டிருக்கோம். அடுத்து காரம் போட்டோமா, இந்த காரம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா, ஆவாஸ் யோஜனா சொல்லக்கூடியது வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. PM பிரதான் மந்திரி கிராம யோஜனா. இது ஆங்கு போட்டது பாத்தீங்கன்னா அந்தியோதயா அண்ணா யோஜனா. இது இருந்துச்சுங்களா, சொர்ண ஜெயந்தி முடிஞ்சுச்சா. அடுத்து பாருங்க, சம்பூர்ணத்தை கூட்டு போறோம் போட்டோமா, இது சொர்ண வேற, சொர்ணக்கா, அது சம்பூர்ணம். சம்பூர்ணம் வச்சீங்கன்னா இருக்குங்களா, இது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு ஆள் கூட்டு போறாங்க. இங்க பாருங்க, சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா, 2001. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா SGRY. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கூட்டிட்டு 2 பேர் கூட்டிட்டு போவாங்க, 2 ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நேருவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்மலும். நினைச்சோமா, ஃபர்ஸ்ட் பாருங்க, நேரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். இதை வந்து பாத்தீங்கன்னா இது தேசிய நேரு நகர்ப்புறம், ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் தான் அந்த நகர்னு வச்சிருக்காங்க. நேரு அப்படிங்கிறது அந்த வேலை வந்துடும். நிர்மலுக்கு தனியா வந்துருங்க பாருங்க, நிர்மலுக்கு பாத்தீங்கன்னா பாரத் நிர்மல் யோஜனா, நிர்மல் தனியா வந்துருச்சு. அந்த கிராமங்கிறது தேசிய ஊரக நலத்திட்டம். இந்த கிராமம்னு வேடு வச்சிருக்கேன், அந்த கிராமம் தான் அங்க பாருங்க தேசிய ஊரக நலத்திட்டம். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல 11th 12th புக்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். அது பார்த்து ரொம்ப ஈஸியா தெரியும். நீங்க தனித்தனியா ஒரு சின்ன ஷார்ட்கட் போட்டு போலாம். மொத்தமா டோட்டல் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் எங்கேயும் வெளியே போகாது. ஒரு பொறுத்துல கேட்டாவோ ஒரு சிங்கிள் கேட்டாவோ இதுதான் அப்படிங்கிறது ஈஸியா எடுக்கலாம். ஓகே, அதுக்காக உங்க மெயின்ஸ்ல வந்து நான் கேட்டா கூட இது மெயின்ஸ்க்கு இது பத்தாது, நான் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கணும். இருந்தாலும் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுட்டாவே ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அது வச்சு 5 பாயிண்ட் இதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா படிச்சுட்டாவே ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்க, இந்த முடிஞ்சுதான், நேரு முடிஞ்சது, நிர்மல் முடிஞ்சது. நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், பாரத் நிர்மல் யோஜனா. அடுத்து பாத்தீங்கன்னா கிராமங்கிறது தேசிய ஊரக நலத்திட்டம். ஓகேங்களா, அடுத்தது காந்திராஜ் வந்து பாத்துட்டார் வீட்டுக்காரர் காந்திராஜ். இது காந்திங்கிறது பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லக்கூடியது 2006 அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட் வந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009 கண்டினியூ ஆகுது, ஈஸியா எடுத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சதக் யோஜனா. இந்த சதக் யோஜனா மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10-15 டைம் மேல क्वेश्चंस கேட்டான், தனித்தனியா கேட்டான். ஓகேங்களா, பிரதான் மந்திரி சதக் யோஜனா. சதக் யோஜனா பாத்தீங்கன்னா சாலை மேம்பாடு. ஓகேங்களா, சாலை மேம்பாடு சொல்லக்கூடியது ஊரகப்பகுதியில் பாத்தீங்கன்னா நகர்ப்புற இருக்கக்கூடிய சாலையோட இணைக்கிறக்கூடிய திட்டம் தான் அது கொடுத்துருப்பாங்க. நீங்க வெளியே நீங்க போயிட்டு இருக்கும்போது தெரியும், புதுசா ரோடு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சதக் யோஜனாலே போர்டு வச்சிருப்பாங்க. அது யாருமே நான் ஃபாலோ பண்றது கிடையாது. அப்படி வெளியே இது வரக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா நம்ம அதை படிக்கிறதே கிடையாது. ஓகேங்களா, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க, பஸ்லயே டிராவல் பண்றீங்கன்னா பக்கத்துல இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி இலவச வீடு இருப்பாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம சுத்தி தான் இருக்கு, அதை யாரும் வாட்ச் பண்றது இல்லை. அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணா முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்க, ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா, ஃபைனலா கரெக்ட் சொல்லவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சொர்ணக்கா சொல்றதுக்கு முன்னால சித்ராவுடைய குழந்தை மிஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ண வச்சு தனியாக. இந்த 5 ஸ்கீமும் என்னவா பேர் மாறுதுன்னா ஸ்வர்ணன்னு மாறுது. ஓகேங்களா, ஸ்வர்ண ஜெயந்தி
சௌகார் யோஜனா ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சொர்ணாக்கா ஈவினிங் டைம் அதாவது பிஎம் அந்தி சாயந்தர டைம்ல கார் எடுத்துட்டு சமூகத்தை கூட்டிட்டு 2 பேரும் ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நேரு, கிராமத்தில் இருக்கக்கூடிய நேரு பார்க்க போறாங்க. பார்த்துட்டு சாலை வழியா வந்துட்டு இருக்கும்போது காந்திராஜ் வீட்டுக்கார பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஈஸி எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண ஜெயந்தி போட்டோம். இது பார்த்தீங்கன்னா பிஎம்ங்கிறது பிரதான் மந்திரி கிராம யோஜனா, அந்தி யோஜனா. கார்ங்கிறது பார்த்தீங்கன்னா வால்மீகி அம்பேத்கர். எஸ்ஆர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா சம்பூர்ண கிராம யோஜனா. நேருங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல என்ன போட்டிருக்கோம், நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டம், மறுசீரமைப்பு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்மல் பாரத் நிர்மல் யோஜனா. கிராமங்கிறது இங்க போட்டிருக்கோம், கிராம தேசிய ஊரக நல திட்டம். காந்திங்கிறது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம். ராஜ்யங்கிறது ராஜீவ் ஆகாஷ் யோஜனா. சதக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோடு, சாலை மேம்பாடு. ஓகே, அதெல்லாம் வந்து சாலை வரமா வீட்டுக்கார பார்த்துச்சுன்னா எடுத்துடலாம். நம்ம பார்த்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட 20 ஸ்கீம் பார்த்துட்டோம். முக்கியமான ஸ்கீம் ரிப்பீட்டா இதுதான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, 1 மார்க்னு சொல்லி டெலீட் பண்ணுவாங்க. ஆனா 1 மார்க்குங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திரும். அதனால பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போறோம்னா 2014 இருந்து இப்ப இருக்கக்கூடிய 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்ல பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரே ஒரு சாப்டர்ல டோட்டலா வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். கண்டினியூ